வணக்கம் நண்பர்களே. பிஎம் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் பாலா. இன்று நம்ம பேச போறது இந்தியாவின் நவீன குற்ற வரலாற்றிலேயே ரொம்பவே பிரபலமானதும் அதே நேரத்துல ரொம்பவே குழப்பமானதுமான ஒரு வழக்கு. 2008 நடந்த நோய்டா டபுள் மர்டர் கேஸ். இந்த கதைய புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தல்வார் குடும்பத்தை நாம புரிஞ்சுக்கணும். டாக்டர் ராஜேஷ் தல்வார், டாக்டர் நுப்பூர் தல்வார் இருவருமே நோய்டாவில் ரொம்ப வெல் நோன் டென்டிஸ்ட்ஸ். அவங்களோட வாழ்க்கை அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல், கேட்டட் அபார்ட்மெண்ட், ரெஸ்பெக்டபிள் இமேஜ். அவங்களோட ஒரே மகள் 14 வயசான ஆருஷி தல்வார். ஆருஷி ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் டாப்பர், மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் லைஃப். அவள் ஃபியூச்சரை பார்த்தாலே ஒரு லைட்டான படம் போல தெரியும். அவள் கிளாஸ்மேட்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன், டீச்சர்ஸ்க்கு ப்ரைட், பேரண்ட்ஸ்க்கு ஜாய். அவள் சிரிப்பு அந்த வீட்டின் வால்ஸ்ல பவுன்ஸ் ஆனது. அந்த லாஃப்டர் அந்த வீட்டின் ஹார்ட் பீட். ஆனா இந்த குடும்பத்தில் இன்னொரு முக்கியமான மனிதர் இருந்தார். அவர் பெயர் ஹேம்ராஜ் பஞ்சாடே. 45 வயசான ஹேம்ராஜ் நேபாள்ல இருந்து வந்தவர். வீட்டுப் பணியாளர், குவாயட், லாயல், ஹார்ட் ஒர்க்கிங். அவருடைய வாழ்க்கை தல்வார் குடும்பத்தோட வாழ்க்கையோட இணைந்தது. அவருக்கு அந்த வீட்ல ஒரு சைலண்ட் பிரசன்ஸ். அவர் குக்கிங், கிளீனிங், எரண்ட்ஸ் அவருடைய ரொட்டீன். ஆனா அவருடைய சைலன்ஸ், அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் யாருக்கும் தெரியவில்லை. 2008 நோய்டா ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி. ஐடி கம்பெனிஸ், மால்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், ஒரு மாடர்ன் இந்தியாவின் சிம்பிள். ஆனா அந்த மாடர்னிட்டிக்குள்ள ஒரு ஹிடன் ஃப்ரிஜிலிட்டி இருந்தது. செக்யூரிட்டி கார்ட்ஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ். ஆனா அந்த வால்ஸ்க்கு உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. தல்வார் குடும்பம் ஒரு டிசிப்ளின் ரொட்டீன். மார்னிங் கிளினிக், ஈவினிங் ஃபேமிலி டைம், டின்னர் டுகெதர். ஹேம்ராஜ் குவைட்லி மேனேஜிங் ஹவுஸ் ஹோல்ட். நெய்பர்ஸ் சொல்வாங்க பெர்ஃபெக்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சொல்வாங்க ரோல் மாடல்ஸ். ஆனா அந்த பெர்ஃபெக்ட் பிக்சர் ஒரு ஃப்ரெஜைல் கிளாஸ் போல இருந்தது. அது உடையப்போ அந்த சவுண்ட் இந்தியாவை முழுவதும் ஷேக் பண்ண போறது. மே 15, 2008 ஒரு சாதாரண தேர்ஸ்டே நைட். ஆருஷி பேரண்ட்ஸோட டைனிங் டேபிளுக்கு வந்திருந்தாள். அவள் ஸ்கூல்ல நடந்ததை சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் சிரிப்பு அந்த வீட்டின் வால்ஸ்ல பவுன்ஸ் ஆனது. ஹேம்ராஜ் குவைட்டா கிச்சன்ல இருந்து பிளேட்ஸ் கிளியர் பண்ணினார். இது அவருக்கு ஒரு ரொட்டீன். ஆனா அந்த இரவு அவருடைய முகத்தில் ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. அது யாருக்கும் தெரியவில்லை. அதுதான் அந்த இரவின் லாஸ்ட் நார்மல் மொமெண்ட். மே 16 காலை வீட்டுப் பணியாளர் டோர்பெல் அடிக்கிறார். டோர் திறக்கிறது நுப்பூர் தல்வார். அவங்க முகத்துல ஒரு பேனிக், ஒரு ஷாக், ஒரு ஃபியர். அவங்க பணியாளர ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஆருஷியின் அறைக்கு கூட்டிட்டு செல்றாங்க. அங்க இருக்கிற காட்சி வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு கொடூரமானது. ஆருஷி பெட்ல தான் இருக்காங்க, பிளாங்கெட் போர்த்திய மாதிரி. ஆனா கழுத்து அறுக்கப்பட்டு உயிர் இல்லாம. போலீஸ் வந்ததும் ஒரே ஒரு கேள்வி, ஹேம்ராஜ் எங்க? 45 வயசான ஹேம்ராஜ் பஞ்சாடே, நேபாள்ல இருந்து வந்த வீட்டுப் பணியாளர். அவர் அந்த மார்னிங்ல வீட்ல இல்ல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், நோ கான்டாக்ட். போலீஸ் இம்மீடியட் கன்க்ளூஷன், ஹேம்ராஜ் டிட் இட். இங்கதான் இந்த கேஸ் ஒரு ராங் டர்ன் எடுக்குது. கிளீன் சீனை சீல் பண்ணல, எவிடன்ஸை ப்ரிசர்வ் பண்ணல. ஜேர்னலிஸ்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், எவ்ரிஒன் வாக்கிங் இன்சைட். நெக்ஸ்ட் டே டெரஸ்க்கு போறாங்க. அங்க கிடைச்சது ஹேம்ராஜ் உடல். அதே கொடூரம், கழுத்து அறுக்கப்பட்ட நிலை, இரத்தக் கரைகள். அப்போதான் ஒரு கேள்வி, ஹேம்ராஜ் தான் கொலை செய்திருந்தா அவர் தன்னைத்தானே கொண்டுகிட்டாரா? நீதிமன்ற நாடகம், வழக்கறிஞர்களின் வாதங்கள், முரண்பாடுகள், நுண்ணறிவு சோதனைகளின் தோல்விகள். ஊடக வெறியாட்டம், பொதுமக்கள் பிளவுபட்ட நிலை, பெற்றோரின் உணர்ச்சி சிதைவு. நீதித்துறை அதிர்ச்சியடைந்தது. வருடங்கள் கடக்கின்றன. மேல்முறையீடுகள், விடுதலை, இன்னும் நீடிக்கும் மர்மம். விளைவுகள். ஆருஷியின் நண்பர்கள் பதிலில்லாத கேள்விகளோடு வளர்ந்தனர். ஹேம்ராஜின் குடும்பம் அமைதியில் மூழ்கியது. இந்த வழக்கு விசாரணை தோல்வியின் அடையாளமாக மாறியது. இந்த கேஸ் ஒரு கிரைம் ஸ்டோரி மட்டுமில்ல. இது ஒரு குழந்தையின் வாழ்க்கை, ஒரு பணியாளரின் வாழ்க்கை, ஒரு குடும்பத்தின் எதிர்காலம். நண்பர்களே, இந்த கேஸ் பத்தி உங்களுக்கே ஒரு தியரி இருக்கலாம். அத கமெண்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சைலன்ஸ் ஹெல்ப்ஸ் நோ ஒன்.
பிஎம் பாட்காஸ்ட ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல மீண்டும் ஒரு புதிய கேஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, stay aware. ஸ்டே சேஃப்.